ரஜினியை வச்சு அவர் படம் பண்ணுறாரு, இவர் படம் பண்ணுறாருன்னு நிறைய டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கடைசியாக சுந்தர் சி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் கமலஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் அவர் படம் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது. சரி, ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போறாங்களே, அந்த திரைப்படத்தை யாரா இயக்க போறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சான்ஸ் நம்ம நெல்சன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ சோசியல் மீடியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. மீண்டும் ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் நிறைய விஷயங்களில் ஒன்று சேர போறாங்க அப்படிங்கிற தகவல் தான். நெல்சன் அவர்கள் இப்போ இயக்குனர் தாங்க. ஆனால் சுந்தர் சி அவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல தமிழ் சினிமால டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பவும் இளம் இயக்குனர்களோட காம்படிட் பண்ணிட்டு இருக்காரு, பிஸியாவும் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பெரிய விஷயங்க. அருணாச்சலம் திரைப்படத்துக்கு அப்புறமா சுந்தர் சி அவர்கள் ரஜினி அவர்களை வச்சு ஒரு ஃபன்னான திரைப்படம் பண்ண போறாராமாங்க. அடுத்து விஷால் அவர்களை வச்சு ஒரு திரைப்படம் பண்ண போறாரு இல்லையா, அந்த திரைப்படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இப்போ வேகமாக போயிட்டு இருக்கு. ஷூட்டிங்கும் விரைவில் போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் இருக்கு. மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படமும் பண்ண போறாங்க. கைதி 2 கொஞ்சம் தள்ளி போனதுனால நம்ம கார்த்தி அவர்களும் சுந்தர் சி அவர்களுக்கு டேட் கொடுத்துருக்கிறதாகவும் தகவல் இருக்கு. ஆக மொத்தத்தில் இப்போ கோலிவுட்ல சுந்தர் சி அவர்கள் காட்டில் தாங்க மழை.